ஹே, கேரளா ஸ்டைல் பீஃப் குருமா நம்ம ஸ்டைலில் பண்ணிடலாமா? அதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது. இதோடைய ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் 3 பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 4 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மெயின் வில்லன் இஞ்சி பூண்டு விழுது. நான்வெஜ்ஜுக்கெல்லாம் வில்லன் யாருன்னா இஞ்சி பூண்டு விழுது தான். ஏன்னா இவன் தான் பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டு போவான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். எப்பவுமே மிளகாய் தூளோட மல்லித்தூள் தான் அதிகமாக போடணும் நான்வெஜ்ஜுக்கு. அதுதான் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சில்லி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு தேங்காயும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தி தூவி ஒரு அரை கப் அளவுக்கு தயிரை சேர்த்து நல்லா ஒரு 4 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கி விட்டு நல்லா ஃபேனில் ஆற வச்சு மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு தான் இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்து விட போகிறோம். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் குழம்பா இல்லை பீஃப் குழம்பா தெரியாத அளவுக்கு குழம்பி போயிடுவீங்க. பீஃப் லவ்வர்ஸ்க்குனா இது சூப்பரான ரெசிபி. அதுவும் நீங்கள் பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றப்ப அடித்து தூக்கிடும். அடுத்து குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வேற எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த சைட்லலாம் பொங்கி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நான் கழுவி வச்ச 3/4 கிலோ பீஃபை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே கஸ்தூரி மெத்தி தூவி குக்கர் மூடி போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்தோம்னா மேலே அப்படியே கஸ்தூரி மெத்தி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். நல்லா சூப்பரான பஞ்சு மாதிரி வெந்துடும். அது சிக்கனா பீஃபானே தெரியாத அளவுக்கு குழம்பி போயிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பீஃப் லவர்ஸ் கமெண்ட்ஸில் ஹேண்டை ரைஸ் பண்ணிட்டு போங்க. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் மோர் ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய். எத்தனை ஃபாலோ சொல்லுதுன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் ஃபாலோயர்ஸ் வந்த மாதிரி தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா திருப்பி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.